அண்ணல் அம்பேத்கர் வந்து ஹிந்தியை வந்து பொதுமொழி ஆக்கணும் அப்படின்றதையும் அவர் வந்து ஹிந்திக்கு ஆதரவானவர்கள் அப்படின்றதையும் வந்து ஒரு விமர்சனமா பேசிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் 4 இதழ்கள் நடத்தினார், பத்திரிகை. அதை ஹிந்தியில நடத்தல, அவரோட தாய்மொழியான மராத்தியில் தான் நடத்தினார். அம்பேத்கர் எழுதியவை பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் அவருடைய உரைகள் இருந்தது. அவருடைய நூல் தொகுப்புகள் நீங்க 22 நூல் தொகுப்புகள் எடுத்துக்கொண்டால் அது எல்லாம் 3 தொகுப்புகளை தவிர இது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கு. அந்த 3 தொகுப்புகளும் மராத்தியில் இருக்கு. இப்ப அம்பேத்கர் ஒரு இந்திக்கு ஆதரவானவர் என்ற பிரச்சாரம் வந்து ஒரு முனை முழங்கக்கூடிய ஒரு பிரச்சாரம். இங்க 18 வெவ்வேறு மாநிலங்கள்ல பேசக்கூடிய மொழிகள் இருக்குன்னா நிர்வாக ரீதியாக இன்றைய காலகட்டத்தில் ஒரு 45% மக்கள் இந்தி மொழியை பேசுகிறவர்களாக இருப்பதால் இந்தியை நம்ம அதிகாரப்பூர்வ அபிஷியல் லாங்குவேஜா வைத்துக் கொள்ளலாமா என்ற ஒரு ஆலோசனை அவர் சொன்னார். தென் மாநிலங்களில் அங்க ஏற்கனவே இந்தியை எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கமே அங்க இருக்கு. அதனால அந்த மக்கள் இந்தியை ஏற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு சிரமம் இருக்கும். அதனால நம்ம ஆங்கிலத்தை அந்த இடத்துல வைக்கலாம் என்று அம்பேத்கர் சொன்னார். அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 4 எம்எல்ஏக்களும் 2 எம்பிக்களும் வைத்திருக்கக்கூடிய விசிகா கட்சியின் தலைவர் வந்து சமீபத்தில் பேசும்போது எங்களுக்கு இன்றைக்குமே வந்து கொடியேற்றத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, ஒரு ஊருக்குள்ளே எங்களால் கொடியேற்ற முடியல அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை என்று ஒரு 25 ஆண்டு காலம் வளர்த்தெடுத்த ஒரு ஜாதியற்ற கட்சியாக தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய ஒருத்தர் கட்சி நடத்தினா அதை வந்து ஒரு ஜாதிக்குரிய கட்சியாக அது பார்க்கப்படும். இப்போ ராமதாஸ் என்ன மாதிரியான மோசமான விமர்சனங்களை முன்வைத்தாலும் அல்லது அவங்க கட்சிக்காரங்க வந்து பல இடங்களில் மிக வெளிப்படையாக தலித் மக்களுக்கு எதிரான போக்கை அவர்கள் கடைபிடித்தாலும் அவருடைய கட்சி ஒரு பொதுவான கட்சியாக அடையாளம். இப்போ இது ஒரு பொதுவான சமூக சிக்கல். தி ஹிந்து என்று நாளிதழ்லாம் இங்கே ரொம்ப நடுநிலையான நாளேடுதலாக பார்க்கப்படும். ஆனால் ஒரு முஸ்லீம் டைம்ஸ்னு ஒரு பத்திரிகை வந்து அது முஸ்லீம்களுக்கான பத்திரிகையாக பார்க்கப்படும். இப்போ இன்னொரு சின்ன முரண்பாடும் அதில். வெல்கம் டு பிளாக் டாட்ஸ். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்கும் தலித் முரசு பத்திரிகையின் ஆசிரியர் அன்பு தோழர் புனித பாண்டியன் அவர்களை நமது நேர்காணலில் வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். மும்மொழி கொள்கையும் ஹிந்தி திணிப்பும் வந்து ஒரு விவாதத்துக்கான பொருள். முக்கியமாக வந்து இன்னைக்கு தொடர்ச்சி அதை பற்றி தான் விவாதங்கள் நடந்துட்டுருக்கு, பேசும் பொருளாக ஆகிட்டுருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து ஹிந்தியை வந்து பொதுமொழி ஆக்கணும் அப்படின்றதையும் அவர் வந்து ஹிந்திக்கு ஆதரவானவர்கள் அப்படின்றதையும் வந்து ஒரு விமர்சனமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து பலராலும் வந்து இங்கே விமர்சனப்படப்படுகிறது. இந்த நிலையில் வந்து நிஜமாவே அம்பேத்கர் அவர்கள் வந்து ஹிந்திக்கு ஆதரவானவரா இல்லை இந்தியை வந்து பொதுமொழியாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைச்சாரா? அதை பற்றி நீங்கள் கொஞ்சம். முதலில் அம்பேத்கர் இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர் அல்ல. அப்போ அவர் ஏன் இந்தியை வந்து வலிந்து அது எல்லாரும் படிக்கணும்னு அவர் சொல்லலை. அப்படி ஒரு பிரச்சாரத்தை இங்கே கட்டமைத்திருக்கிறார்கள். அதில் உண்மை இல்லை. இந்தியை வந்து ஏன் அம்பேத்கர் சொன்னதாக இவங்க சொல்கிறாங்க என்று சொன்னால், இப்போ இங்கே ஒரு 18 மாநில மொழி இருக்குது. இந்தியா ஒரு நாடாக இருக்குது. நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்தியா ஒரு நாடாக இருக்குது. நம்ம அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அம்பேத்கர் பிறக்கிறதுக்கு முன்னாலே இந்தியா ஒரு நாடாக தான் இருந்தது. அதுக்கு தான் ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க சொன்னாங்க. அப்போ எல்லா தேசிய இனங்களும் பிரிஞ்சு போயிடணும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்ல முடியாது. ஒரு அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்த நாட்டினுடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஒரு நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை எழுத முடியும். அப்போ மொழி என்று வரும்பொழுது இங்கே 18 வெவ்வேறு மாநிலங்களில் பேசக்கூடிய மொழிகள் இருக்குன்னா நிர்வாக ரீதியாக ஒரு சுற்றறிக்கை வருது அப்படின்னு சொன்னால், ஒரு அரசாணை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் 18 மொழியிலையும் அதை போட்டு நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறது என்பது வந்து ஒரு நிர்வாக சிக்கல் அதனால் ஏற்படும். அதனால் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு அன்றைய காலகட்டத்தில் ஒரு 45% மக்கள் இந்தி மொழியை பேசுகிறவர்களாக இருப்பதால் இந்தியை நம்ம ஒரு அதிகாரப்பூர்வ அஃபிஷியல் லாங்குவேஜாக வைத்து கொள்ளலாமா என்ற ஒரு ஆலோசனை அவர் சொன்னார். தென் மாநிலங்களில் இந்தி எதிர்ப்பு என்பது இன்னைக்கு இல்லை, 50 ஆண்டு காலமாகவே இந்தி வந்து ஒரு ஆதிக்க பண்பாட்டினுடைய குறியீடாக ஒரு சமஸ்கிருதத்தின் மறுவடிவமாக இருப்பதால் அங்கே ஏற்கனவே இந்தியை எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கமே அங்கே இருக்குது. அதனால் அந்த மக்கள் இந்தியை ஏற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு சிரமம் இருக்கும். அதனால் நம்ம ஆங்கிலத்தை அந்த இடத்துல வைக்கலாம் என்று அம்பேத்கர் சொன்னார். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
அம்பேத்கர் 4 இதழ்கள் நடத்தினார், பத்திரிகை. அதை இந்தியில் நடத்தலை, அவரோட தாய்மொழியான மராத்தியில் தான் நடத்தினார். அம்பேத்கர் எழுதியவை பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் அவருடைய உரைகள் இருந்தது. அவருடைய நூல் தொகுப்புகள் நீங்கள் 22 நூல் தொகுப்புகள் எடுத்துக்கொண்டால் அது எல்லாம் 3 தொகுப்புகளை தவிர மீதி எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது. அந்த 3 தொகுப்புகளும் மராத்தியில் இருக்குது. இப்போ அம்பேத்கர் ஒரு இந்திக்கு ஆதரவானவர் என்ற பிரச்சாரம் என்பது ஒரு முனை முழங்கக்கூடிய ஒரு பிரச்சாரம். ஒரு 45% மக்கள் ஒருவேளை இந்தி பேசுகிறவங்களா இருக்கிறதுனால அதை அலுவல் மொழியாக வைத்துக் கொள்ளலாமா என்று சொன்னார். ஆனால் அதை எதிர்ப்பு இருப்பதால், தென் மாநிலங்கள் எதிர்ப்பதால் ஆங்கிலத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். இப்போ இதில் என்ன பிரச்சனை? ஏன் இதுக்காக அம்பேத்கரை போய் இவர்கள் ஒரு காரணமாக சொல்கிறாங்க? அதில் உண்மை இல்லை. கொடி ஏற்றதுல வந்து என்றைக்குமே ஒரு பிரச்சனைகள் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 4 எம்எல்ஏக்களும் 2 எம்பிக்களும் வைத்திருக்கக்கூடிய விசிகா கட்சியின் தலைவர் வந்து சமீபத்தில் பேசும்போது, எங்களுக்கு இன்றைக்குமே வந்து கொடியேற்றதில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, ஒரு ஊருக்குள்ளே எங்களால் கொடியேற்ற முடியல அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. இது வந்து பரவலாக வந்து பயங்கர விமர்சனத்துக்கு உள்ளாகின ஒரு விஷயம். இதை பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வை என்ன தோழர்? இப்போ பொதுவாகவே நீங்கள் தலித் மக்கள் கட்சியை உருவாக்கினாலும் அது எல்லாருக்குமான ஒரு கட்சியாக அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொண்டாலும் அவர்கள் இந்த சாதிய சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுகிறார்? இப்போ யாருமே இல்லாத ஒரு கட்சி நடிகர் சரத்குமாரோட கட்சி. ஆனால் அந்த கட்சிக்கு ஒரு பொது அடையாளம் இருக்குது. அவர் தன்னை ஜாதி ரீதியாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார். ஆனால் அந்த கட்சி வந்து ஒரு பொது கட்சியாக பார்க்கப்படுது. ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களை உறுப்பினர்களாக கொண்ட 4 சட்டமன்ற 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தங்களுடைய முகப்பிலேயே சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை என்று ஒரு 25 ஆண்டு காலம் வளர்த்தெடுத்த ஒரு ஜாதியற்ற கட்சியாக தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய ஒருத்தர் கட்சி நடத்தினா அதை வந்து இங்கே ஒரு ஜாதிக்குரிய கட்சியாக அது பார்க்கப்படுது. இப்போ ராமதாஸ் என்ன மாதிரியான மோசமான விமர்சனங்களை முன்வைத்தாலும் அல்லது அவங்க கட்சிக்காரங்க வந்து பல இடங்களில், இப்போ திரௌபதி அம்மன் கோயில் மாதிரியான இடங்களில் மிக வெளிப்படையாக தலித் மக்களுக்கு எதிரான போக்கை அவர்கள் கடைபிடித்தாலும் அவருடைய கட்சி ஒரு பொதுவான கட்சியாக அடையாளம். இப்போ இது ஒரு பொதுவான சமூக சிக்கல். நீங்கள் தி ஹிந்து என்ற பெயரில் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் ஒரு நாளேடு நீண்ட நாட்களாக நடத்தப்பட்டு வருகிறது. அது முஸ்லீம்கள் படிக்கிறது இல்லையா, கிறிஸ்தவர்கள் படிக்கிறது இல்லையா? தி ஹிந்து என்று நாளிதழ் தான் இங்கே ரொம்ப நடுநிலையான நாளேடுதலாக பார்க்கப்படுது. ஆனால் ஒரு முஸ்லீம் டைம்ஸ்னு ஒரு பத்திரிகை வந்தால் அது முஸ்லீம்களுக்கான பத்திரிகையாக பார்க்கப்படும். இப்போ தலித் முரசுன்ற ஒரு பத்திரிகை ஒரு 20 ஆண்டுகளாக அறிவு சார்ந்த செய்திகளை முன்னிறுத்தி, சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மத சிறுபான்மையினர், பழங்குடியினர், பெண்கள், இவர்கள் எல்லாருடைய பங்களிப்போடு தலித் முரசு வெளிவந்தாலும் அது பட்டியல் சாதியினருக்கான ஒரு பத்திரிகையாக தான் பார்க்கப்படுது. இதே சிக்கல் தான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்குது. அப்போ விடுதலை சிறுத்தைகளே அவர்கள் எல்லாருக்குமான ஒரு கட்சியாக ஏற்றுக்கொள்ளாமல் அது பட்டியல் சாதியினருக்கான ஒரு கட்சி என்று முத்திரை குத்தப்பட்டு சமூக அளவில் அந்த பாகுபாட்டு பார்வை இன்னும் இருப்பதால் அவங்க எம்எல்ஏ ஆனாலும் எம்பி ஆனாலுமே அவர்கள் ஏற்ற முடியாத ஒரு மோசமான சூழல் இங்கே நிலவுது. இப்போ இன்னொரு சின்ன முரண்பாடும் அதில் இருக்குது. அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பேன் என்பதுதான் விடுதலை கட்சிகளுடைய தாரக மந்திரமாக இருக்குது. அதுதான் அவங்களுடைய முதன்மை இலக்காக வைத்திருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை அவர்கள் நாடாளுமன்றத்திலும் பெற்றிருக்கிறார்கள், சட்டமன்றத்திலும் பெற்றிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அரசியல் அதிகாரத்தை நீங்கள் பெற்றிருந்தாலும் சமூக அதிகாரம் அல்லது சமூக அதிகாரம் நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்காத வரை நீங்கள் எவ்வளவுதான் அரசியல் அதிகாரம் பெற்றிருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு செயல்பாட்டுக்குள்ளே போக முடியாது என்ற ஒரு முரண்பாட்டையும் அந்த நீங்கள் சொல்கிற நிகழ்வு சுட்டி காட்டுகிறது. தோழர், இப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு இப்போ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் தோழர் வந்து எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு நான் வந்து பொது கட்சியாக வந்து நாங்கள் முன்னேற்கணும்னு நினைக்கிறாரு.
ஆனால் அம்பேத்கரும் வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் ஒரு கொடையின் கீழே வந்து நாங்கள் வந்து ஒருங்கிணைக்கணுன்றது தான் அவருடைய நோக்கமாகவும் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து சில பிரிவினர் வந்து என்னென்னா அவங்க நம்ம தனி குழுக்களாக அவங்க ஒரு அடையாளத்தின் பேரில் ஒரு தனி குழுக்களாக வந்து செயல்படணும், அப்போ தான் நம்மளால் வந்து அதிகாரத்துக்கு போக முடியணும், இல்லை வந்து நம்மளுடைய இலக்கு வந்து முழுமையாக இது பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க முன்னெடுத்துட்டு வராங்க. அது வீரியமாகவும் இளைஞர்கள் மத்தியிலையுமே பேசப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தோழர்? ரொம்ப ஆழமான ஒரு சாதிய சமூகத்தினுடைய ஒரு சிக்கல் இது. நீங்கள் சாதி இந்து சமூகத்தில் ஒருத்தன் மேல் ஜாதியாக இருக்க முடியும், இல்லை இடைநிலை சாதியாக இருக்க முடியும், இல்லை கடைநிலை சாதியாக இருக்க முடியும். ஏன்னா பிறப்பு தான் அது தீர்மானிக்குது. ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ இந்த பாகுபாட்டை உருவாக்கலை. இது மிக நீண்ட காலமாக கெட்டி தட்டி போயிருக்கிற ஒரு சமூகம். இப்போ இந்துவாக இருக்கிறவன் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். இந்த 4 படிநிலையில் ஏதோ ஒரு இடத்துல தான் அவன் இருக்க முடியும், இந்துவாக பிறந்தவன். அப்படித்தான் இங்கே அதை போக்குவதற்கு இங்கே இன்னும் வழிமுறைகள் உருவாக்கப்படவில்லை. அதுதான் நம்ம சாதி ஒழிப்பு என்ற பேரில் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். இப்போ இதில் ஜாதிகள் பட்டியல் சாதிகள் என்று சொன்னாலும், இந்த இந்து மதத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொன்னாலும், சமூக நீதி நீங்கள் பேசினாலும், மக்கள் மத்தியில் அந்த சாதிய உணர்வு என்பது ரொம்ப மேலோங்கி இருக்கு. நம்ம சமூக நீதி, பட்டியல் சாதி, பிற்படுத்தப்பட்ட சாதி, மதச்சிறுபான்மையினர்னு அடையாளப்படுத்துவதன் நோக்கம் அந்த ஜாதியால் பாதிக்கப்பட்ட மக்கள் சில உரிமைகளை பெற வேண்டும். பிரதிநிதித்துவ உரிமை என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு போன்ற உரிமைகளை பெற வேண்டும். சமூக, அரசியல், பண்பாடு, பொருளாதார தளத்தில் அவர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜாதி அடையாளங்களை அந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் பெரியார், அம்பேத்கர் வலியுறுத்தினாங்க. ஆனால் சமூக தளத்தில் மிக ஆழமாக, ஏன்னா நீங்கள் பிறந்ததுலேருந்து நீ இந்த ஜாதி, நீ பிறந்ததுலேருந்து நீ ஊருக்கு வெளியே இருக்கணும், நீ பிறந்ததுலேருந்து இந்த சாதி முத்திரையோடு தான் நம்ம இருக்கிறோம், நம்ம வேறு ஜாதிக்கு போக முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை முறை. அந்த சிந்தனை முறையை கல்விக்கூடங்கள் கேள்வி கேட்கல, நமக்கு உருவாக்கின குடும்பங்கள் கேள்வி கேட்கல, நம்முடைய இந்த நாட்டை ஆளக்கூடிய நெறிகள் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராமாயணமோ மகாபாரதமோ சிலப்பதிகாரமோ இந்த ஜாதியை கேள்வி கேட்கல. இன்றைக்கு உருவாகக்கூடிய நவீன இலக்கியங்கள் கூட ஜாதியை கேள்வி கேட்காத ஒரு இலக்கியமாக தான் இருக்குது. அப்போ அது இலக்கியமா அப்படின்னே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சமத்துவத்தை வலியுறுத்தாத, ஒரு சமூக நோக்கம் இல்லாத எந்த ஒரு இலக்கியமும் இங்கே இலக்கியமாக இருக்க முடியாது. சமத்துவத்தை வலியுறுத்துவது தான் இலக்கியமாக இருந்தாலும் அதனுடைய நோக்கமாக இருக்கணும். ஒரு கட்சியாக இருந்தால் அது சமத்துவத்தை வலியுறுத்துவதாக இருக்கணும். ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு சமூக பயன்பாடு இருக்கணும். அப்போ அது இங்கே இல்லாததுனால எல்லாருமே இங்கே ஜாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட, ஜாதியினால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் கூட, இதுதான் நம்ம ஜாதி அடையாளம், இதை நம்ம விட்டுறக்கூடாது, இதை விட்டுட்டா நம்மளுடைய எண்ணிக்கை பறி போயிடும், நம்முடைய பிரதிநிதித்துவம் பறி போயிடும் என்பதாக இங்கே ஒரு சூழ்ச்சி பின்னப்பட்டு தலித் மக்களும் அத்தகைய ஒரு சிந்தனைக்கு அவங்க ஆட்படுகிறார்கள். அப்போ அது தவறு என்று சொல்வதற்கு தான் இங்கே அம்பேத்கரும் பெரியாரும் இருக்கிறார். ஒரு பட்டியல் சாதியை சார்ந்தவன் தன்னை சாதி உணர்வாளன் என்று நம்புகிறான் என்று சொன்னால் அதை விட பெரிய அம்பேத்கருக்கு பெரியாருக்கு செய்யக்கூடிய துரோகம் எதுவும் இருக்க முடியாது. கற்பி என்று அம்பேத்கர் சொன்னார். ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு அறிவார்ந்த சமூகம் என்பது என்ன? ஒரு சாதி இந்துவை போல நானும் இந்த ஜாதியில் இருக்கிறேன், அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு நான் மேலே வருவேன், அதைத்தான் முற்றாக அம்பேத்கர் மறுத்தார். ஒரு சாதியற்ற ஒரு அடையாளத்தை தான் அம்பேத்கர் தொல்குடி மக்கள், இண்டிஜினியஸ் பீப்புள் என்று சொன்னார். அதுதான் பெரியார் திராவிடர் என்று சொன்னார். அதுதான் நம்ம தமிழர்கள் என்று சொல்கிறோம். அப்போ உங்களுடைய தமிழ் குறியீடாக இருந்தாலும், தமிழன் என்ற அடையாளமாக இருந்தாலும், திராவிடன் என்ற அடையாளமாக இருந்தாலும், நாங்கள் கீழடிக்கு சொந்தக்காரர்கள் என்ற அடையாளமாக இருந்தாலும், அது வெறும் வாயளவிலேயே அது ஒரு அடையாள அரசியலாக இல்லாமல் அது ஒரு சமூக ஓர்மையை வென்றெடுக்கக்கூடியதாக அது மாறணும். இல்லை என்று சொன்னால் ஜாதி பார்க்கறது குற்றம், ஜாதி இந்துக்கள் செய்யக்கூடிய
சாதி அடையாள சாதி சங்கங்கள் எல்லாம் குற்றம் என்று சொன்னால், அதை பட்டியல் சாதியினரும் கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால், அது அதைவிட கொடிய குற்றமாக மாறக்கூடிய சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறது. அது மாற்றப்பட வேண்டும். அதற்கு அம்பேத்கரும் பெரியாரும் தேவைப்படுகிறார்.